இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ தாத்தாவுக்கு தெளிவாகவே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் உடனடியாக மற்ற சீரியல் மாதிரி உடனே போட்டு உடச்சி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்காம அவர் புரிஞ்சுக்கிறாரு. விஜய் ஒரு காரணத்துக்காக, சொத்துக்காகவோ இல்லை எல்லாரும் நச்சரிக்கிறாங்கிறதுக்காகவோ இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்துக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார். ஆனால் அவர் செலக்ட் பண்ண பொண்ணு நல்ல பொண்ணு. இந்த பொண்ணு கான்ட்ராக்ட் மேரேஜ்லேருந்து நிஜமாக உங்களுடைய மனைவியாக மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒன்றா ட்ரிப் அனுப்புறதுலேருந்து, ஒன்றா ஊருக்குள்ளே சுற்றி பார்த்துவாங்கன்னு சொல்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறார். முதல்ல ஆரம்பத்தில் நடந்துக்கிறத விட இப்போ வேறு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இருந்தாலும் வெவ்வேறு ரூமில் தங்கினாங்க கொடைக்கானல்ல நியூஸ் கேட்டது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு இன்னைக்கு நீ அவளை எப்படி நடத்துறியோ அதை வச்சு தான் வீட்டில் இருக்கவங்களாம் அவளை நடத்துவாங்க. நீ அவளுக்கு மரியாதை கொடுத்தனா அவளுக்கு வீட்டில் இருக்கவங்களாம் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு விஜய் மனசு மாதிரி இருக்க அதே நேரத்தில் தான் இப்போ அடுத்து காவேரி கொந்தளிக்க போகிறாங்க. நிவின் கிட்ட எதுக்கு போயிட்டு 11 மாதம் தான் இருக்குது வெயிட் பண்ணுனீங்க. நான் சொன்னேன்னா நான் அவனை திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, அது என் கடந்த கால வாழ்க்கை, அதை தாண்டி வந்துட்டேன். நான் திருப்பி அதை ஞாபகப்படுத்தி காயப்படுத்தாதீங்க. ஒரு தடவை அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா போனது தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. நீங்கள் என்ன செய்ய போறீங்க 11 மாதம் கழிச்சு உங்கள் சொத்தெல்லாம் அப்புறம் நான் கேட்குறேன்னா இல்லை அப்புறம் எதுக்கு என்ன போட்டு திருப்பி நோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதான் ப்ரோமோலே பார்த்து தான் சண்டை போட எல்லாம் நடக்காது. இந்த சண்டையும் தாத்தா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே தான் இருப்பாங்க போலன்னு தாத்தா எடுக்கிற முடிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா காவேரிக்கு அவன் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலையை போட்டு கொடு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் இன்டர்வியூலாம் வச்சு காவேரியை செலக்ட் பண்ணி விஜயுடைய ஆஃபீஸ்லேயே காவேரிக்கு வேலை கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேலைக்கு போகிறது. அதே அவன் தனியாக போகணும், நீங்கள் போய் சேர்ந்தே போங்க ஆஃபீஸ்னு அவர் சொல்கிறது. ஆஃபீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இவங்க கையில் என்னென்ன தப்பு நடக்குது, இந்த அன்பு அஜய்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, தில்லாலங்கடி வரலாம் ஏதாச்சும் பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு ஐயே ஓவரால் நம்ம விஷயத்தை மூக்க நுழைக்கிறான் அப்படின்னு அவங்க யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஜய்க்கும் அப்போ வேலையை கொடுக்க சொல்லுவாங்க வீட்டில் கண்டிப்பாக. அவர் திருட்டுத்தனம் பண்ணால் அதை காவேரி கண்டுபிடிக்க அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக நான் எஸ்கலேட் ஆகிட்டே போகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு நெருக்கம், ஒரு காதல் எப்படி வரப்போகுது, நிவினுடைய ஆங்கிளை எப்படி முடிக்க போறாங்க, நிவினுக்கு வேற ஒரு ஜோடினா அது யாரா இருக்க போகுது, எப்படி கதை போக போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம பார்க்குற சீரியல்களில் சிறகடிக்க ஆசைக்கு அடுத்து உண்மையிலே நல்லா இருக்கு அப்படிங்கிற சீரியல் மகாநதியாக தான் இருக்கும். நல்லா நடிக்கிறாங்க, நல்ல வசனங்கள், நல்ல ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் எப்படி இருக்கு இந்த சீரியல் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய் காவேரி நிவின் காவேரி விஷயத்துலங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.